ஹாய் கைஸ், வெல்கம் டு எடிட் கேலரி தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போஸ்டர் எல்லாமே கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ இருக்க அடோபி ஃபோட்டோஷாப் மூலமாக ஈஸியாக எடிட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அது இல்லை விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிக்சார்ட்டில் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 4:5 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ரேஷியோவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயின் சப்ஜெக்ட்டு, 3 மெயின் சப்ஜெக்டையும் அதில் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்துடலாம். இப்போது ஷேப் டூலை யூஸ் பண்ணி சாலிட் கலர் பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது சப்ஜெக்ட்டுக்கும் கீழே இருக்க கிரவுண்டுக்கும் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஃபோட்டோஷாப்புக்கு ஷேடோஸ் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அந்த ஃபோட்டோஷாப்போட டீட்டெயில் நமக்கு தெளிவாக நல்லாயிருக்கும். பட் இது டுட்டோரியல் வீடியோ இல்லை. உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது சப்ஜெக்டை கொஞ்சமாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கணும். அடுத்து சாலிட் கலர் ரெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது பேக்ரவுண்டில் இதுக்கு தேவையான லைட் செட்டிங் பண்ண போகிறோம். பிளெண்டிங் மோடை ஆடில் செட் பண்ணிக்கலாம். நான் எடிட் பண்ணுற இந்த ஃபோட்டோவை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் நம்மளோட சேனலில் எடிட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோட்டோவும் இன்ஸ்டாகிராமில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்னாப்சீட் ஆப்பில் போய் இதுக்கு தேவையான ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்து ஃபைனலாக ஒரு ரீடச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஸ்னாப்சீட் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப் தான். பட் அதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. ஸ்னாப்சீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டூல்ஸ் எல்லாத்தையும் பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.